ஹாய் ஹலோ. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ் பத்திட்டு தனியா ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ண போறேன். தீஸ் ஸ்கீம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அண்ட் குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஒவ்வொன்றா ஐ வில் இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஐ வில் அப்லோட். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம். ஸோ பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் பற்றி முதல்ல ஜென்ரலாக என்னன்னு பார்த்துருவோம். ஸோ வாட் அபவுட் திஸ்? இது வந்து எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ்மேன் அண்ட் ஆர்டிசன் பீப்புள்ஸ்க்காக தான் இந்த ஸ்கீம். ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ்மேன் அண்ட் ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட் பீப்புள்னால் யார் அப்படின்னா, கைவிலை கலைஞர்கள். ஜென்ரலாக தமிழில் சொல்லணும்னா கைவினை கலைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படின்னா யார் அப்படின்னா, பிளாக் ஸ்மித்து, போட் மேக்கர்ஸ், ஃபிஷ் நெட் மேக்கர்ஸ், இந்த மாதிரி கைவினை பொருட்களை செய்யக்கூடியவங்க தான் இந்த ட்ரெடிஷ்னல் பீப்புள்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்கீமை வந்துட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, நம்ம பிஎம் வந்துட்டு விஸ்வகர்மா ஜெயந்தி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இட் இஸ் அன் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஃபுல்லி ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா, தட் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இட் இஸ் அன் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகே, இந்த ஸ்கீமோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு அப்ஸ்கில் தி ட்ரெடிஷ்னல் பீப்புள் மெயின்லி ஃப்ரம் தி ஓபிசி கம்யூனிட்டி. ஓகேங்களா? அதாவது ட்ரெடிஷ்னல், அதாவது பாரம்பரிய மக்கள் ஃப்ரம் தி ஓபிசி கம்யூனிட்டி, ஓபிசிட்டி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மக்களை அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? இதில் வந்து 18 ட்ரெடிஷ்னல் ட்ரேட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதோட நோடல் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே, நோடல் மினிஸ்ட்ரி மட்டும்தான் இவங்க, பட் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஜாயிண்ட்லி பை 3 மினிஸ்டரிஸ். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஓகேங்களா? அதனால இதில் இன்வால்வ் ஆகிருக்க மினிஸ்டரி 3 மினிஸ்டரி: மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேங்களா? இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை 3 மினிஸ்டரி, பட் நோடல் மினிஸ்டரி இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ. ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஸ்கீமில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கீமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த தொழிலை எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ஸ்கில் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பிஎம் விஸ்வகர்மா சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. தென் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிராண்ட் அமௌண்ட் கொடுத்து அந்த அந்த தொழில் ரிலேட்டடான பொருட்கள் வாங்கி தருவாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வாங்கிக்கலாம். நம்ம 1 lakh அப் டு 1 lakh அண்ட் 2 lakh இங்கே கொடுக்குற இந்த பிஎம்சி விஸ்வகர்மா சர்டிஃபிகேட் வச்சு நம்ம கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 lakh வரைக்கும் லோன் வாங்கலாம். அந்த லோன் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டினா 2 lakhs வரைக்கும் லோன் வாங்கலாம். அட் த கன்செஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 5%. கன்செஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 5%னா, இப்போ பேங்க்கில் வந்து ஒரு 8% நீங்கள் வாங்குற 1 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா, அதில் வந்துட்டு 5% இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு கவர்மெண்ட் கட்டிடுவாங்க. மீதி இருக்க 3% அந்த இன்ட்ரெஸ்ட்டை நாம கட்டணும். ஓகேங்களா? தென் வந்துட்டு இந்த ஸ்கீமோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, rupees 13,000 crore for 5 financial years from 2023-24 to 2027-28. இந்த 5 வருஷம் தான் இதுக்கான பட்ஜெட் வந்து 13,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தென் இதுதான் இந்த ஸ்கீமை பற்றிய பேசிக்கான விஷயம். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ.